ஓகே. ஸோ ரெவலேஷன் 14 ம். இந்த அதுல 1ல வந்து இருந்து 5 வரைக்கும் நேத்து ஃபுல்லா பார்த்தோம் நம்ம. அதுல ஆ இந்த வுமன் யாரு? கடைசி அப்புறம் அந்த கட அதுல விர்ஜின் யாரு? 1,40,000 ஆ வெர்ஜின் கரெக்ட். யாரு? அதெல்லாம் ம். நம்ம பார்த்தோம். ம். உமன்னு, கரெக்ட். வெர்ஜினு, ம். இந்த பர்ச்சேஸ்ட் லேம்ப், ஃபர்ஸ்ட் சிங்காசனம் ஃப்ரூட். அப்படின்ற விஷயத்தலாம் பார்த்தோம். ஆமா. ம். ஓகே. ஸோ ம்ஹ்ம். அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்கலாம்னா வந்து, ம்ஹ்ம். இங்க சபைய பத்தி நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம். ம்ஹ்ம். ஓகே. ஏற்கனவே நம்ம வந்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கொரிந்தியர் பது 3. ம். 16 படிச்சோம். 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஓகே. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஸோ நீங்க தான் வந்து தேவனுடைய ஆலயமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ம்ஹ்ம். நம்ம இங்க பார்க்குறோம். ம். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆலயம் சொல்றது வந்து கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசமாயிருப்பது வாசமாய் இருக்கிறது. பார்த்தோம். ம். ஓகேவா? ம். அப்போ ம். நீங்க தான் வந்து தேவனோட ஆலயமா இருக்காங்கன்னு ம்ஹ்ம். சொல்லி சொல்றாங்க. ம்ஹ்ம். இப்போ இந்த ஆலயம் சொல்லும்போது நெறைய விஷயம் சொல்லப்படுது. ஓகேவா? ஆம். சபை வந்து பார்த்தீங்கன்னா, வெர்ஜின் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க தான் வந்து ஆலயமா இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ம். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா, சபைய குறிச்சு சொல்லும்போது, ஆ எதுனா மணவாட்டி சொல்லப்பட்டிருக்கு. ம். வுமன் ம். ம். சொல்லப்பட்டிருக்கு. சரீரம் சொல்லப்பட்டிருக்கு. ம். ஓகேவா? ஸோ அது மாரி நெறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஓகேவா? ம். ஆ அத பார்க்கறதுனா நெறையா அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம அதுல ம். சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். அத என்னென்ன ம்ஹ்ம். கம்பேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ம். இங்க இப்ப வந்து நம்ம ஆலயத்த பத்தி பார்த்தோம். ம்ஹ்ம். ஓகே. இப்போ இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சபைய வந்து 1 கொரிந்தியர்ல ம் 1 கொரிந்தியர் இல்ல எபேசியர்ன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஆ ம்ஹ்ம். பாடி 1 1 கொரிந்தியர்லயே போறேன். அதுல வந்து 14 ஜஸ்ட் லைக் எ பாடி ஆ ம். சொல்லுவாரு. ஒரு நிமிஷம் 14லயா இங்க 12 இருக்கு. ஓகே. 12 எங்க? 12ல பாருங்களேன். எங்க? எபேசியர்லயா? எபேசியர்ல. கொரிந்தியர். ம். 1 கொரிந்தியர் 12, 12. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும், சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ம். நாம் யூதராயினும், கிரேக்கராயினும், அடிமைகளாயினும், சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஓகே. ஸ்பிரிச்சுவல் சரீரமும் ட்ரிங்க். ம். ம். நம்ம இது பண்ணப்பட்டோம். நம்ம எல்லாருமே ம். ஒரே சரீரம். கிறிஸ்து தலையா ம்ஹ்ம். இருக்கிறாரு. நம்ம எல்லாம் ம்ஹ்ம். சரீரமா இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி தான் ஆலயம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ம்ஹ்ம். அப்போ ம். சரீரத்த கெடுத்தா சொல்லி போட்டிருக்கு. நம்ம அங்க என்ன ம்ஹ்ம். படிச்சோம்னா, ஆலயத்த கெடுத்தா. ஒருத்தர் ம். சரீரத்த கெடுத்தா சொல்லும்போது ம். அதுக்கு அர்த்தம் என்னது? ஆலயத்த ம்ஹ்ம். கெடுத்த அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ம். 2மே வந்து சபையில வந்து நீங்க ஏதாவது அவங்களுக்கு இடறலுக்குரிய காரியங்கள் செஞ்சீங்கன்னா, அது தப்பா சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். அது பாதிப்பு ம்ஹ்ம். தர்றதுன்னு சொல்லி பார்க்குறோம். அத நம்ம 1 ம்ஹ்ம். கொரிந்தியர்ல நம்ம படிக்கிறோம். ஓகே. ம். பாதிப்பு ம்ஹ்ம். யாருக்குன்னா சபை மக்களுக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ன பண்றாருன்னா, தப்பு செய்யும்போது, அவர தூக்கி என்ன பண்றாங்கன்னா, வெளில அனுப்பிச்சிடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஓகேவா? ம். அதே ம். மாரி யாரெல்லாம் தப்பு செய்றாங்களோ, அவங்கள என்ன பண்றாங்கன்னா, சபைய விட்டு ம்ஹ்ம். நீக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க. ஒ ம். ஒ ஒருத்தர் சொல்லுங்க. ம். 2வது அந்த 2, 3 பேர் போய் சொல்லுங்க. ம்ஹ்ம். 3வது சபைக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. கிறிஸ்து சொல்றாரு ம். அது. ம். அந்த வசனமும் படிச்சிடலாம். ம். ஆம். அது கொரிந்தியர்ல தானே இருந்துச்சு. 1 கொரிந்தியர்ல தானே எடுத்து படிச்சோம். ஆ 1 கொரிந்தியர் தான். இது மத்தேயு 18ல இருக்கு. 18, 15ல இருந்து. மத்தேயுலயும் அத பத்தி சொல்றேன்.
இது இயேசு கிறிஸ்து பேசுறாரு. ஓகே. மத்தேயு 18 15ல இருந்து. மத்தேயு 18, 15ல இருந்து. ம்ஹ்ம். ஆ. ஓகே. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டான். அவன் ம். செவி கொடாமற் போனால் 2, 3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலை வரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. ம். அவர்களுக்கும் அவன் செவிகொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு செவிகொடாதிருப்பானானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பான். ஓகே. இது யார் சொல்றாங்கன்னு ம். சொல்லி பார்த்தீங்கன்னா, ம். ஆலயத்த சொல்லும்போது, அந்த ம். நீங்களே ஆலயமா இருக்கீங்க சொல்லும்போது, ம்ஹ்ம். அவர் வெளியில தங்குறது கிடையாது. ம்ஹ்ம். யாரெல்லாம் 2, 3 பேர் சேர்ந்திருக்காங்களோ, அங்கதான் தேவன் வாசம் இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ம்ஹ்ம். அந்த ஆலய கூடுகை சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம். அங்க யாராவது இடறல் தந்தாங்கன்னா, அப்போ ம். என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் ம். அவங்களுக்கு சொல்லு. அடுத்து 2, ம். 3 பேருக்கு கூட்டு போய் சொல்லுங்க. அப்படி ம். அதுவும் செவி கொடுக்கலன்னா, சபையில சொல்லுங்க. அதுவும் ம்ஹ்ம். செவி கொடுக்கலன்னா, அவங்கள வந்து அந்நியானிகள் போல நீங்க வந்து விட்டுருங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ம்ஹ்ம். தெரியாதவங்க போல விட்டுருங்க சொல்லி சொல்றாரு. தெரியாதவங்கன்னா அவங்க சபைக்கு வேண்டாம் சொல்லி அனுப்பிச்சிட சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. அதே போல பார்த்தீங்கன்னா, எபேசியர் அதே போல சரீரத்துக்கு. ம்ஹ்ம். இப்போ நம்ம என்ன படிச்சோம்னா, 1 கொரிந்தியர் ஆ 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல தான் அது போட்டிருக்கு. ம். கரெக்ட்டா? கரெக்ட்டு. நீங்கன்னா ம். ஆமாமா. ம். அது அந்த ஆலயத்துக்கு வந்து பாதிப்பு தர மக்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ம். அ ஒரே நிமிஷம் அத நான் எடுத்துடுறேன். 1 கொரிந்தியர் 3, 16. 16. ம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தைக் கெடுத்தால் அவனை தேவன் கெடுத்தார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த ஆ நீங்களே அந்த ஆலயம். ஆலயம்ன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ம்ஹ்ம். இதே மாரி 1 கொரிந்தியர் 6 ம். அதுல வந்து 19 படிங்க. 19, 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்கள். ம். கிரயத்துக்குக் கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ம். இப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ம். உங்க சரீரமே என்ன இருக்கு? தேவன் தங்கும் ஆலயமா இருக்கு சொல்லி ம்ஹ்ம். சொல்றாங்க. ம். இது ஏன் இப்ப வந்து 2, 3 பேர் சேர்ந்து இருக்கிறது ஆலயமா இருக்கு. ம். கூடுகையே. ம். அவங்க மத்தியில நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ம்ஹ்ம். இப்ப என்னதுன்னா, உங்க சரீரமே ஆலயமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ம்ஹ்ம். இங்க வந்து இது பரிசுத்தாவி இருக்கிறதுனால ஆலயமா இருக்கு அப்படின்றாங்களா? இல்ல பரிசுத்தாவியினுடைய ஆலயமா தான் இருக்கு அப்படின்றாங்க. கரெக்ட். ஓகேவா? ம். இப்ப ம். பரிசுத்தாவினாலே என்னது? ம். காடோட ம்ஹ்ம். ஸ்பிரிட் சொல்லி பார்க்கிறோம். ம். ஓகேவா? ம். ம். அது இருக்கிறதுனாலயே உங்க ம்ஹ்ம். சரீரம் வந்து ஆலயமா இருக்கு. ம்ஹ்ம். உங்க பரிசுத்தாவிய வச்சுக்கிட்டு நீங்க என்ன ம். பண்ணாதீங்கன்னா, உங்க ம். சரீரத்த வந்து அநீதியான காரியங்களுக்கு நீங்க வந்து ஈடுபடுத்தாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ஓகே. ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறதுனால. ஓகே. ம். ம். அப்போ உங்க சரீரத்த வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஆ ம். ஜீவனுக்கேற்ற இல்ல நன்மைக்கேற்ற காரியங்களுக்கு ம். நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க சொல்லி சொல்றாங்க. ம். ஓகே. இப்போ அதுக்கான இன்னொன்னு வசனம் கூட இருக்கு. ம்ஹ்ம். என்னதுன்னா, டூ நாட் குவென்ச் தி ஸ்பிரிட்ன்னு சொல்லியிருக்கு. எங்கன்னா, ஆ 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19. 19. 19. ஆவியை அவித்துப் போடாதிருங்கள். ஆவிய அவித்துப் போடாதிருங்கள்லாம். அதான் என்னது? quench not the spirit. அதாவது அத அவித்துப் போடாதீங்கன்னா என்ன சொல்றாங்க? தள்ளி போடாதீங்க, இல்ல அத அசட்டை அணைச்சிராதீங்க. பண்ணாதீங்க. நினைச்சிராதீங்க. ம். ஓகே. அவிழ்த்து போடாதீங்க. அணைச்சிராதீங்க. இப்ப ம்ஹ்ம். என்னதுன்னா, உங்களுக்கு தேவன் கொடுத்த பரிசுத்தாவிய வந்து ம். உங்கள பலப்படுத்துறதுக்கோ, நம்மள ம்ஹ்ம். வந்து விசுவாசத்த வளர்றதுக்கும் இருக்கு. ம்ஹ்ம். அப்போ தகுதியற்ற காரியங்கள் பண்ணும்போது, அது ம்ஹ்ம். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ம்ஹ்ம். அத நீங்க ஆவி வந்து விட்டு போயிடும். ம்ஹ்ம். அணைஞ்சிரும் சொல்லி பார்க்குறோம். இப்போ ம்ஹ்ம். எக்ஸாம்பிள் ஆ இப்ப சுவிசேஷம் நீங்க கேட்குறீங்க, ஜெபின். ம். ஓகேவா? ம்.
இப்ப நீங்க கேக்குறீங்க. இப்ப கேட்டுட்டு நம்ம விசுவாச கிரியை நம்ம பண்ணலன்னா என்ன ஆகும்? அந்த விசுவாச கிரியை தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த விசுவாசம் வளர்றதுக்கான அது ம். எரியறதுக்கான ஒரு தீபமா இருக்கு. ஓகே. ம்ஹ்ம். ஆயிலா இருக்கு. ம்ஹ்ம். ஓகே. அந்த விசுவாச கிரியை நம்ம பண்ணாம, நம்ம நார்மலா கேட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? ம்ஹ்ம். நாள கேட்ட அணைஞ்சு போயிரும். விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும்? அணைஞ்சிரும். மறந்து இப்ப போயிரும். நார்மலா நம்ம ம். அ ம். நீங்க வந்து ஒரு புரோகிராமிங் கத்துருக்கீங்க. ம். அத நீங்க 1 வருஷமா நீங்க பிராக்டிஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? ம். மறந்துரும். ம். மறந்துரும். ஓகே. ம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா? ம்ஹ்ம். ம். ஆவிய அணைச்சிராதீங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப தேவன் ம்ஹ்ம். குடுத்த இந்த வார்த்தைகள வந்து ம். இல்லன்னா வந்து தேவன் வந்து பரிசுத்தாவி குடுத்திருந்தாருன்னா, ம். அந்த பரிசுத்தாவின்படி நம்ம ஈடுபடும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஒண்ணு நம்ம வந்து அதுல வளருவோம். ஓகேவா? ம். இன்னும் புரிதல் ம்ஹ்ம். கிடைக்கும். ம்ஹ்ம். இப்ப அது நம்ம வந்து ம்ஹ்ம். அ அது அதப்படி நான் செயல்படாம இருந்தேன்னா, கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது அணைஞ்சு போயிடும் சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். அவிழ்ந்துரும் சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். இது எல்லாமே நம்ம ம். ஜெனரிக்கா நம்ம நார்மல் கான்செப்ட்ல நம்ம யோசிக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா ஒரு ஸ்பெசிஃபிக் திங்ஸ் நம்ம இங்க பார்க்கும்போது பரிசுத்தாவியோடைய விஷயம் நம்ம பார்க்கும்போது என்னதுன்னா, ம். தேவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நம்மளுக்கு புரியறதுக்கு ட்ரை பண்ண வைப்பாரு. ஓகே. ம். நெறைய விஷயங்கள்ல. ம். நம்ம வந்து அவர விட்டு நம்ம விலகி போற மாரி இருந்தாலும், தேவன் என்ன பண்ணுவாருன்னா, அவர் புடிச்சு, ம். இல்லன்னா நம்ம அவர விட்டு நம்ம விலகி போற மாரி சிச்சுவேஷன் இருந்தாலும், தேவன் என்ன பண்ணுவாருன்னா, அத உணர்த்துவார். எப்படியாவது ம். உணர்த்துவார். ம்ஹ்ம். மனம் திரும்புறதுக்கு. ம். எக்ஸாம்பிள் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா, சாலமன் தான். ம்ஹ்ம். சாலமன் பார்த்தீங்கன்னா ஞானவானு. தாவீதோட பையன் வேற. ம்ஹ்ம். அவர் கேட்டது என்னதுன்னா, எனக்கு உங்க மக்கள வந்து எப்படி நடத்தணும்னு சொல்லி எனக்கு ஞானம் தாங்கன்னு சொல்லும்போது, தேவன் ஞானத்தையும் குடுத்துருவாரு. அதே நேரத்துல பயங்கரமான ஐஸ்வர்யத்தையும் குடுத்துருவாரு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். ம். குடுத்த பிறகு அப்போ ஆ என்னதுன்னா, தேவன பின்பற்றதுக்கு பதிலு ஆரம்பத்துல நல்லா தான் இருப்பாரு. போக போக என்ன ஆகும்னா, அவருடைய ஞானமே என்ன பண்ணும்னா, தற்பெருமை. ம்ஹ்ம். அதான் பெருமை ம். எல்லாமே கொண்டு வந்து ம்ஹ்ம். ம்ஹ்ம். அழிவுக்கு போறதாயிடும். ம். அப்ப ம். தேவன் என்ன பண்ணுவாருன்னா, அவன வந்து வார்ன் பண்ணுவாரு. ம்ஹ்ம். ஓகே. வார்ன் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா அவன் கிட்ட இருக்க ஞானம் வந்து என்ன ஆவாதுன்னா போவாது. ம்ஹ்ஹ்ம். கொடுத்த ஞானம் வந்து இருக்கு. ஆனா ம். என்ன ஆகுதுன்னா, ஆ அவன் அவன் கடைசி வரைக்கும் மரிக்கும்போது கூட ஞானம் இருக்கு. ஆனா ம்ஹ்ம். என்ன இல்ல சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனோட ஆவி வந்து அவன்கிட்ட நீங்கிருச்சு சொல்லி பார்க்கிறோம். ம்ஹ்ம். இப்போ சில பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பைபிளோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கலாம். ம். ம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஓகேவா? ம். நம்மளுக்கு எல்லாமே நம்ம படிச்சதுனால நம்மளோட மெயின் மசில் மெமரி மாரி பிரெயின் ம்ஹ்ம். மெமரியில வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கலாம். அதனால ம். நம்ம வந்து நல்லா தெரிஞ்சவங்க மாரி டக்குனு இது பண்ணலாம். ஓகே. ம். எனக்குள்ள இன்னும் ம்ஹ்ம். பெருசா இருக்கு சொல்லி நம்ம இது ம்ஹ்ம். பண்ணலாம். ஆனா அது வழிநடத்துதல் சொல்லும்போது, அந்த உணர்த்துதலு, மனம் திரும்புதல் அது எல்லாமே கம்மியாயிட்டு நம்ம வந்து நம்மள அறியாமயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, வெளியில போற மக்களா மாறுவோம். ம்ஹ்ம். ஓகே. அது ரொம்ப ம். கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த விஷயத்துல. ம்ஹ்ம். ம்ஹ்ம். அதனால தான் வந்து சகோதர ஐக்கியம் வந்து விட்டுவிடக்கூடாது. அதனால தான் ம்ஹ்ம். ஆ அந்த முக்கியமான வசனம் என்னதுன்னா, எபிரேயர் 10ஆம் வசனத்துல சபையோட ஐக்கியம் சொல்றது அதுதான். ம்ஹ்ம். 25வது வசனம் படிங்களேன். எபிரெயர் 10:25 ஆ சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக் கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஓகேவா? அப்போ ம். வந்து எது இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே சிந்தையில இருக்கிற ஒரு பீப்பிள் ம்ஹ்ம். ஆஃப் கேதரிங் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அப்ப சபை ம்ஹ்ம். கூடுகை வந்து ம்ஹ்ம். இம்பார்ட்டன்ட். ம்ஹ்ம். நம்ம தான் ஆலயம். நம்ம ம். ஆனா நம்ம தனியா உட்கார்ந்துட்டு நம்ம வந்து வொர்ஷிப் பண்ணிட்டு நம்ம பண்ண முடியாது. எல்லாம் ஒரு ம்ஹ்ம். கேதரிங் தான். அதனால தான் ம். வந்து தாவீது என்ன சொல்றாருன்னா, சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது ம். எத்தனை இன்பமும், எத்தனை நன்மையுமா இருக்கு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த வசனம் கூட ம்ஹ்ம். பார்க்கலாம். ஹவ் பிரதர்ஸ் ஆ கேதர் தேர் இன் சங்கீதம் 33 1. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். ஓகேவா? ம். அது அப்படியே படிங்க. நெக்ஸ்ட் 3 வசனம் தான் அது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கங் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. இங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஓகே. அங்கே
என்றென்றைக்கும் ஃபார் தேர் த லார்ட் பெஸ்டோ ஹிஸ் பிளெஸிங் சொல்லி பாக்குறோம். அப்போ ஏக சிந்தையோட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் காட பத்தி அந்த பியூரஸ்ட் ஒரு குரூப் நம்ம வந்து சர்ச் அந்த குரூப்ல வந்து நம்ம இருக்கும்போது அப்ப ஏற்கனவே தேவனோட பிளெஸிங் வந்து கொடுத்திருக்காரு சொல்லி பாக்குறோம். நம்ம சப்போஸ் எட்ரா மீதும் சரி, நம்ம தப்பான வழியில போகும்போது சரி, ஒரு சகோதரர் என்ன பண்ணுவாரு, தாங்குவார் சொல்லி பாக்குறோம். இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுப்பா சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லி பாக்குறோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம வந்து தனியா நம்மளோட மைண்ட்ல நம்ம போயிட்டு இருந்தோம்னா, நம்ம ஒரு இது வச்சிருந்தோம்னா, சில நேரத்துல நம்மளோட யோசனையில நம்ம போறோமா, இல்ல காட் யோசனையில போறோமா சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஓகே, நம்ம ஒரு ட்ராக்ல இதான் நல்லது நினைச்சிட்டு இருப்போம். அதான் பரிசுத்தம் இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். நம்ம கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதை விட பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு வழியில போயிட்டு இருப்போம். அதுவும் பாத்தீங்கன்னா என்ன ஒரு வசனம் இருக்கு, என்னதுன்னா ஆல்வேஸ் ஆர் குட் ஃபார் த மேன் பட் they are for destruction. எங்கன்னா ப்ரோப்ஸ் தான் நினைக்கிறேன். படிங்க, நீதிமொழிகள் 14:12. பரவாயில்லப்பா, கூகுளோட ஆல்காரிதமே பயங்கர பர்ஃபெக்ட்டா இருக்கு. 14:12. மனுஷனுக்கு செம்மையானதை தோன்றுகிற வழி உண்டு, செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. ஓகேவா, அவங்களுக்கு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் செய்யறது கரெக்டா இருக்கும், செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஏற்கனவே ஆதியாகமம் படிச்சிருப்பீங்க. படிக்கும்போது ஆபிரகாம் இருந்தாரு, லோத் இருந்தாரு. லோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சோதம் குமாரா வந்து ஃபிளரிஷிங் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, கிரீன் ஃபுல்லா, ஏன்னா யோர்தான் நதி அருகே இருக்கு ஸ்ரீபகரம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எங்க போறியோ அதுக்கு ஆப்போசிட்டா நான் போறேன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா, ஏன்னா 2 பேரும் பிரியிறாங்க, ஏன்னா 2 பேருக்கும் பயங்கர சொத்து ஆட்கள் இருக்கு, பயங்கரமா இருக்கு. அதனால 2 பேரும் மக்களுக்கு அந்த சர்வன்ஸ்குள்ள வந்து சண்டை வருது சொல்லி பாக்குறோம். அதனால 2 பேரும் பிரியிறாங்க. இவர் செம்மையா போறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அது முடிவோ என்ன இருக்கு, டிஸ்ட்ரக்ஷன். ஓகே, அது கண் பார்வையில தெரியலாம், இல்லைன்னா ஃபியூச்சர்ல ஒரு 10 வருஷத்துக்கு தெரியலாம், ஒரு 40 வருஷம் தெரியலாம். ஓகே, ஆனா அதோட முடிவோ வந்து பாத்தீங்கன்னா அழிவு சொல்லி பாக்குறோம். அது நம்ம சயின்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஏரியா வந்து டவுன்ல இருக்குன்னா அது ஒரு டைம் என்ன ஆகும், ரைஸ் ஆகும். கரெக்டா? ஸோ ஒரு ஏரியா ஹையா இருக்குன்னா கண்டிப்பா ஒரு டைம் என்ன ஆகும், டவுன் ஆகும். ஓகே, இதான் சைக்கிளிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம பாக்குறது. ஓகே, ஆனா இங்க பாத்தீங்கன்னா காட் என்ன சொல்றாருன்னா, செம்மையாய் தோன்றுகிற வழி அதை நோக்கி போயிட்டு இருந்தானா அது கண்டிப்பா என்னதுன்னா ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப அதனாலதான் என்னதுன்னா, அது தேவன் இடத்துல நம்ம வந்து ஒப்புவிச்சுட்டு சகோதர ஐக்கியத்துல வந்து நம்ம வந்து கூடி நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம டிசிஷன்ஸ் எடுக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகப்படி டிசிஷன் எடுக்க போறது கிடையாது. எப்படி நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, இன்னும் நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படி நடக்கிறது, பக்தி விருத்தி. நம்ம இங்க என்ன அதான படிச்சோம் நம்ம 10ல. சகோதரர் என்ன பண்றாங்கன்னா, மீட்டிங் டுகெதர் விட்டுறாதீங்க, சோ தட் சில பேர் விட்டுறாங்க, பட் என்கரேஜ் ஒன் another and all the more as the days approaching. encourage one another, edify. ஒருத்தவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, சரியான வார்த்தை சொல்லி அந்த நாளுக்கு வந்து தயார்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். இப்போ அதுதான் இங்க என்னதுன்னா, இஃப் இட் இதுக்கு அர்த்த வசனம் பாருங்களேன், இஃப் we deliberately keep on sinning சொல்லி போட்டிருக்கு. இங்க சின்னிங் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்றாங்களா, இந்த கோடிக்கையை வந்து விட்டுறாங்களா, அதுவே என்ன ஆகுது சொல்லி பாத்தீங்கன்னா பாவத்துக்கு ஒரு வழியா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஏன் பாவத்துக்கு வழியா இருக்கு? எப்போ இதை விட்டு அவங்க வெளியே போயிடுறாங்களோ அப்பத்துல இருந்து இப்போ அந்த பாவத்துக்கு வழியா இருக்கு சொல்லும்போது, இப்போ சப்போஸ் இவங்க கேதரிங்ல இந்த மீட்டிங்ஸ்ல டச்சே இல்லாம இருக்கும்போது அவங்க மோர் அண்ட் மோர் என்ன ஆகுறாங்கன்னா உலகத்தை படி பண்றாங்க, ஈடுபடுறாங்க. அவங்க வந்து தப்பு செஞ்சு அதை மனம் திரும்பணும், இதே கூட என்ன பண்ணாதுன்னா ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கடினமான இருதயம் ஆயிடுது. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்டா வந்து கண்டினியூஸ்லி டெலிபரேட்லி கீப் ஆன் சின்னிங்ல போயிடுவாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, ஆஃப்டர் we have received the knowledge of the truth.
நோ ம்ஹ்ம். சாக்ரிஃபைஸ், சின் இஸ் லெஃப்ட். பட் ம்ஹ்ம். ஒன்லி a fearful எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ஜட்ஜ்மென்ட். ம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் என்னதுன்னா, சபை கொடுக்கை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்றத நம்ம இங்க பார்க்குறோம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அது இங்க சொல்ல வர்றது. அப்புறம் இன்னொன்னு நம்ம பாயிண்ட் பார்க்கணும்னா, சில எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம வந்து எங்க இருந்து பார்க்கலாம்னா, வெளிப்படுத்தல இருந்து பார்க்கலாம் சபைய பத்தி. ம்ஹ்ம். ரெவலேஷன் ம்ஹ்ம். ம். 1ஆம் அதிகாரம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாருன்னா, ம்ஹ்ம். 11ஆம் வசனத்துல சில ரெவலேஷன் 7 ம். ரெவலேஷன் 1 1:11. 1. ம்ஹ்ம். அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோ லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினார். ஓகே. 7 ம். சபைக்கும் வந்து அனுப்ப சொல்லி சொல்றாங்க. ம்ஹ்ம். ஓகேவா? என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து ம்ஹ்ம். சபைக்கான ஒரு மெசேஜ் வந்து குடுக்குறாராம். ஓகேவா? ம்ஹ்ம். அப்படி பார்க்கும்போது, இந்த சபைகள்லாம் எங்க இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ 7 சர்ச்சஸ் ஆஃப் ரெவலேஷன். ஓகே. ம்ஹ்ம். இது இமேஜ்ல போடுறேன். போட்டீங்கன்னா, டர்க்கி இருக்குல்ல? ம். இப்ப இருக்க டர்க்கி இங்க என்ன டர்க்கில பண்ணிருக்காங்க? இங்க பார்த்தீங்கன்னா, பெர்கமு, சமீர்னா, ம்ஹ்ம். எபேசு, ம்ஹ்ம். ம்ஹ்ம். பிலடெல்பியா, தயத்திரா, சர்தை தானே போட்டிருக்கு. ம். அப்புறம் கடைசியா லவோதிக்கியா. அங்கேயும் ஒரு பிலடெல்பியா இருக்கா? பிலடெல்பியா. ம். பிலடெல்பியா. ஆக்சுவலா இதான் ம். ஒரிஜினல் பிலடெல்பியா. ஓ! ஓகேவா? ம்ஹ்ம். அங்கேயும் இருக்கு கிடையாது. அதுதான் ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் இருந்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் எபேசு, செமிர்னா, ம்ஹ்ம். பெர்கமு அப்படிதானே வருது ஆர்டரு. ம். ம். 1, 2, 3. அப்புறம் ம். தயத்ரா, சர்தை, ம். ம். பிலடெல்பியா, லவோதிக்கியா. ஓகே ம். 7. இப்படி வரும். ஓகே. இங்க இருக்கு பாருங்க. ம். ம். ஓகே. சரி. இதுல வந்து என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி சில விஷயங்கள் ம்ஹ்ம். மட்டும் பார்த்துடலாம். ம். ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். இதுக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரத்திலேயே ஒரு ம். இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. ம்ஹ்ம். என்னதுன்னா, 20ஆம் வசனம் பாருங்க. ம்ஹ்ம். அதே இதுல தானே ரெவலேஷன் 1:20. 1:20ல. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்கின் ரகசியத்தையும் எழுது. ம். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள். ம். நீ கண்ட 7 குத்துவிளக்கும் ஒரு 7 சபைகள். ஓகே. ம். அப்ப பார்த்தீங்கன்னா, 7 குத்துவிளக்கு அ அ 7 குத்துவிளக்கு, ம். ஓகே 7 நட்சத்திரங்கள் வந்து யார் கையில வச்சிருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து கையில வச்சிருக்காராம். ம்ஹ்ம். ஓகே. அது ம். எங்க இருக்குன்னா, இங்க நீங்க சன் ஆஃப் மேன் 13லருந்து ம். படிச்சீங்கன்னா, அது போட்டிருக்கும் பாருங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். 12லருந்து 13. சாரி ம்ஹ்ம். 12லருந்து பாருங்க. ம். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தைப் பார்க்க திரும்பினேன். திரும்பினபோது 7 பொன் குத்துவிளக்குகளும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்த மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சைப் போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய ம். கண்கள் அக்கினிச் ஜுவாலையைப் போலிருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தின் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. ம். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலைப் போலிருந்தது. ஓகே. ம். பார்த்தீங்கன்னா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். ஆ பெருவெள்ளை இரைச்சலை போல இருந்தது. அதுக்கப்புறம் இன் ஹிஸ் ரைட் ஹேண்ட் 7 ஸ்டார்ஸ் ம். இருந்தது. கையில ம். ம். நட்சத்திரங்கள் இருந்தது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம். அப்புறம் கம்மிங் அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத் டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் வருது. அப்புறம் ம். ஹிஸ் ஃபேஸ் வாஸ் லைக் எ பிரில்லியன்ட்.
ஓகே, சன் ஷைன்ஸ் லைக் பிரில்லியன்ட் சொல்லி பாக்குறோம். ஓகே, அதை பார்த்த வர நான் சித்த சித்த மனுஷனை போல ஆயிட்ட சொல்லி சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, அவர் என்ன பயப்படாத, நான் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஐ அம் தி லிவிங் ஒன், ஐ வாஸ் டெட், நவ ஐ அம் அலைவ் ஃபார் எவர் அண்ட் எவர் மோர் சொல்லிட்டு யார் சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்ட் சொல்றாரு. நவ ஐ ஹோல்ட் தி கீ ஆஃப் ஹேடஸ். ஹேடஸ்னா என்னது? மரணத்துக்கு, பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் இருக்க அதிகாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன், கீ ஆஃப் டெத் சொல்லி சொல்றாரு. ஓகேவா, இதெல்லாம் ஒரு அடையாள பாஷை. ஓகே, சொல்றாங்க. இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சபைக்கு சொல்லும் போது நம்ம பார்க்கலாம். இது சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் சபை மட்டும் படிங்களா? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. போதும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்குன்னா 7 நட்சத்திரம். 7 நட்சத்திரம்னா என்னது? 7 சபை தூதர்கள் அப்படின்னு. கரெக்ட். 7 குத்து விளக்குனா அதுதான் சபைன்னு பார்த்தோம். 7 சபை. 7 சபை. அப்ப பாத்தீங்கன்னா 7 சபை இங்க சொல்றது. இப்ப ஒவ்வொரு வாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கிற பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இவன் நம்ம படிச்சோம்ல, ஓகே 12 to 16ல அந்த கிரைஸ்ட வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவர் தலை எப்படி இருந்தது, முடி எப்படி இருந்தது, அவரு கண்ணு வந்து பிளேசிங் ஃபயரா இருக்கு, ஓகே கையில இது வச்சிருந்தாரு, அந்த மாதிரி இருக்குல்ல. அதை எப்பயுமே ஒரு பாயிண்ட வந்து கோட் பண்ணி ஒரு சபைக்கு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த சபைக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க அடுத்த சபைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க, 8. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருந்தவருமானவர் சொல்லுகிறதாவது. சொல்லுகிறதாவது சொல்லிட்டு சொல்லுகிறாவது சொல்லும்போது எங்க இருந்து இங்க இருக்கு, இங்க இருந்து கோட் பண்ணாங்க. என்னது? முந்தினவரும் பிந்தினவரும் மரித்ததுல இருந்து உயிர் தெழுந்தவரும் ஆகியிருக்கிற. சாரி, இங்க இருந்து இது வரைக்கும். ஓகேவா, பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, I am the first and the last, the living one, I was dead and now I am living forever and ever சொல்லுகிறதாவது சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த சபைக்கு பாத்தீங்கன்னா பெருகம பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஸ்வாட் இருந்ததுதான், word of him who had the sharp double-edged sword. ஓகே, அவர் சொல்லுகிறதாவது சொல்லி போட்டிருக்கு. கரெக்டா? இங்க பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? comes out of his mouth word was a sharp double-edged sword சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ எல்லாத்துலயும் இன்ட்ரோடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் 3 சபை முடிஞ்சிச்சிங்க. அடுத்து 4வது சபை இது. இங்க பாத்தீங்கன்னா these are the words of the son of man who was blazing fire, feet were like the vanished bronze. அங்க இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த இது பாத்தீங்கன்னா the word of the holding 7 spirits of God, the 7 stars. ஓகேவா, 7 ஸ்டார்ஸ்னா என்னது? நட்சத்திரங்கள், ஏஞ்சல்ஸ், தூதர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா who holds the key of David. ஓகே, பூட்டிக்கிறது திறக்க முடியும், திறக்கிறது பூட்ட முடியாது சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்க the word of Amen, the faithful and true witness, the ruler of God creation. இது கடைசியா. ஆனா இங்க இருக்கிறது வந்து அங்க கிடையாது. சரி, இதுல இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு கிடையாது. கீ ஆஃப் டெத் இருக்கு, இங்க கீ ஆஃப் டேவிட் இருக்கு. ஓகே, அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூ விட்னஸ் சொல்லிட்டு இங்க ரூலர் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் சொல்லிட்டு தனியா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, சோ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஏன் இந்த சபைக்கு இந்த மாதிரி சொல்றாங்க சொல்றதுக்குலாம் ஒரு மீனிங் இருக்கு. ஓகேவா, ஏன் இந்த இதை கோட் பண்றாங்க சொல்லிட்டு. ஓகே, இப்போ அது நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம், அது மேல் கட்டிட போதுங்களா. ஆனா இப்ப என்ன பாக்குறோம்னா ஒவ்வொரு சபைக்குமே வந்து ஏற்ற வேலையில வந்து இங்க மெசேஜ் சொல்றாரு. ஓகேவா, நீ எப்படி இருந்த, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4 படிங்களா, 2, 4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். என்ன சொல்றது இந்த சபைக்கு? மனம் திரும்புங்க அப்படின்றது. மனம் திரும்புக சொல்லி சொல்றாரு.
ம். ஆதி அன்பை விட்டுட்டாங்களாம். அப்ப யோசிச்சு ம்ஹ்ம். பாருங்க, இந்த சத்தியம் கேட்ட உடனே சில பேர்லாம் என்ன ம். பண்ணுவாங்கன்னா, பயங்கர வைராக்கியமா, பயங்கர ம். ஜீலஸா என்ன பண்ணுவாங்கன்னா, "ஓ! இப்படி இருக்கா?" ம்ஹ்ம். சொல்லிட்டு பயங்கரமா வேலை செய்யறது, ம். பயங்கரமா ஓடுறது, இது ம். பண்றது. அது ம். நல்லதுதான். ம். அது ரொம்ப புடிச்சிருக்கு சொல்லி சொல்றாரு. ஓகே. ம். ம். ஆனா என்ன பண்ணிட்டேன்னா, அது என்னாச்சு? நாளுக்கு நாள் அப்படியே விட்டுட்டு போயிட்டு, கம்மியாயிட்டு விட்டுட்டேன். ஒரு நாள் வந்து ம்ஹ்ம். ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு போயிட்டு ம்ஹ்ம். இருக்கு. ம். ஓகே. ம். ஆதி அன்பை விட்டுட்டாய். ம்ஹ்ம். ஓகே. நீ வைராக்கியமா என்ன எதுக்கும் பயப்படல நீ. ம். பயப்படாம சாட்சியா வந்து நீ அறிவிக்க ஆரம்பிச்சிட்ட. ஓகேவா? சொல்ல ம்ஹ்ம். ஆரம்பிச்சிட்ட. ம். ஓகே. அது எங்க போச்சு சொல்லி கேட்கிறாரு. ம்ஹ்ம். ஓகே. அது நீ திருப்பி ம்ஹ்ம். மனம் திரும்பு. திருப்பி அந்த இதுக்கு ம்ஹ்ம். வா சொல்லி சொல்றாரு. அப்ப ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா, இந்த மாரி தான் ஒரு ஒரு சபைக்கும் வந்து ஒரு ரிப்போர்ட் கார்ட் மாரி. ம்ஹ்ம். ஓகே. அவங்க என்ன ம். பண்ணிட்டு இருந்தீங்க? இதுல மாறுங்க. ம். இது இது ம்ஹ்ம். பண்றீங்க. இது மாறுங்க. அது சொல்ற மாரி. ஃபார் ம்ஹ்ம். எக்ஸாம்பிள் இந்த சர்ச் பாருங்க. ஆ 9 ம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வரியம் உள்ளவனாயிருந்தும் ம், உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ம், நீ படப்போகிற பாடுகளைக் குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரைக் காவலில் போடுவான். 10 ம், நாள் உபத்திரவ உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்குத் தருவேன். ம். நீ மரண பரியந்தம் உண்மையா இரு சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். இப்ப ம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். ஓகே. ம். கிறிஸ்டோட இன்ட்ரோடக்ஷன். ம். பட் நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, அவங்களுக்கான மெசேஜ். ஓகே. நீ ம். நல்லபடியா செய்ற சொல்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். நீ நல்லது செய்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன். ம்ஹ்ம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீ என்ன மாறணும்? இல்ல ம்ஹ்ம். என்ன என்ன நடக்க போகுது? ஓகே. நீ ம். சரி செய்யணும் சொல்றது ம். சொல்றது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஏழையா தான் இருக்க. ம். ஓகே. ம். அண்ட் யூ ஆர் என்னதுன்னா, ஐ ம்ஹ்ம். நோ யுவர் அஃப்ளிக்ஷன் அண்ட் யுவர் ம்ஹ்ம். பாவர்ட்டி. ம்ஹ்ம். யெட் யூ ஆர் ரிச். ம். ஓகேவா? நீ என்ன அப்ப அப்படி இருந்தாலும் நீ என்ன பண்றன்னா, ம்ஹ்ம். பணக்காரனா இருக்க. சொல்லும்போது, ம்ஹ்ம். நீ வந்து உண்மையிலேயே விசுவாசத்துல அந்த ஆவியில வந்து நீ என்ன இருக்க? ரிச்சா ம்ஹ்ம். இருக்க. வெளிப்புற ம்ஹ்ம். தோற்றத்துல நீ வந்து ஏழையா இருக்க. ஆனா ம்ஹ்ம். உட்புறமா நீ நல்லா இருக்க. சொல்லி ம். சொல்றாரு. ஓகேவா? ம். அதனால ஆ உனக்கு விரோதமா இந்த மாரி யூதர்கள் சொல்லியிருக்கவங்க உண்மையான ம்ஹ்ம். யூதர்கள் கிடையாது. அவங்க ம்ஹ்ம். சாத்தானின் ஆட்களா இருக்காங்க. ம்ஹ்ம். அதனால நீ ம்ஹ்ம். பயப்படாத. டூ நாட் பி அஃப்ரைட். அவங்கள பத்தி நீ பயப்படாத. அவங்க ம்ஹ்ம். நீ கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணுவன்னா, உனக்கு உபத்திரவம் பயங்கரமா இருக்கும். திடன் ம்ஹ்ம். கொள்ளு. நீ கடைசி ம்ஹ்ம். வரைக்கும் இருந்தன்னா, ஜீவகிரீடத்த பெற்றுக்கொள்வ. ம். சொல்லி ம். சொல்றாரு. ஓகே. இது ம். மிடில் ஆஃப் த சப்ஜெக்ட். இது ஸ்டோரி. ம்ஹ்ம். அந்த ஒரு ம். ஒரு சபைக்கு சொல்றது. அது மாரி தான் ம்ஹ்ம். ஒரு ஒரு சபைக்கு சொல்றது. இப்ப பார்த்தீங்கன்னா, லவோதிக்கே சபைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காமெடியா இருக்கும். ம்ஹ்ம். ஓகே. ம். இங்க அவங்களுக்கு சொல்ற இது இது பாருங்க. 15ல இருந்து. 3:15 ம். ஐ நோ யுவர் டீட்ஸ். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ ம். குளிராயாவது, அனலாயாவது இருந்தால் நலமாகும். இங்க எடுத்த உடனே என்னதுன்னா, ம். அவங்க நல்லதே சொல்லல. ம்ஹ்ம். மிச்சம் எல்லா சபைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லது கொஞ்சமாச்சும் இருக்கும். ம்ஹ்ம். இந்த லவோதிக்கே சபைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே உன் கிரியை ம். நான் அறிந்திருக்கிறேன். ம். நீ வந்து நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. நீ நல்லது செய்யல, கெட்டது செய்யல. ம்ஹ்ம். நீ நடுவுல இருக்கிற. ம். அதுக்கு என்ன சொல்றாரு? ம்ஹ்ம். நீ குளிராயாவது, அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும். ஒண்ணு அப்படி இல்லன்னா இப்படி இருந்திருக்கணும் அப்படின்றாரு. நீ ம். ஒண்ணு அங்க ம்ஹ்ம். போனா போயிடு. ம். ஒண்ணு இங்க இருக்கணும்னா இங்க இரு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். நடுவுல இருக்காத. ம்ஹ்ம். ஓகே. அடுத்து இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஓகே. ம்ஹ்ம். நீ நீ ஏதாவது ஒண்ணு அப்படி சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். அட்வைஸ் பண்றாரு. ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். அடுத்து. ம். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் ம். பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வரியவான் என்று டேய் ரிவர்ஸ். பிறவியும் ம்ஹ்ம். அங்க சபைக்கும், இந்த சபைக்கு ரிவர்ஸ் அப்படியே. இவங்க வந்து ம்ஹ்ஹ்ம். உண்மையிலேயே பணக்காரங்க சபை. ம். ம். பயங்கர வசதி ம். உள்ளவங்க. ம்ஹ்ம். ஓகேவா? ஆனா ம். என்னதுன்னா, நான் எல்லாத்துலயும் நல்லா ம்ஹ்ம். இருக்கு. எல்லாம் பயங்கரமா ம்ஹ்ம். இருக்குன்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்காங்க. ம்ஹ்ம். ஆனா ம்ஹ்ம். நீ ஒண்ணுமே இல்ல. ஏழை அப்படி சொல்றாரு. ம்ஹ்ம். ம். அறியாமல் நீ ஐஸ்வரியவான் என்று பிரவியசம் பண்ணனென் பண்ணனென்றும் பிரவியசம் பண்ணனென்றும். என்னது? செருவிய புதிய வார்த்தையா சம்மதம்ன்னு இருக்கு.
எல்லாமே உனக்கு இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உனக்கு வந்து நான் ஆலோசனை சொல்றேன். அடுத்தபடியா நான் நேசிக்கிறவர்கள் அவர்களுக்கோ அதான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா those whom I love I rebuke. நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து நான் இதெல்லாம் நம்மளுடைய சபையோட இதுல வந்து நம்ம பாக்குறது. ஓகேவா, நம்ம வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கிறோம், அப்ப நம்ம வந்து மனம் மாறணுமா இதெல்லாம். ஓகே, அப்ப வந்து ஒரு சபைக்கு வந்து கிரைஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா அங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீங்க இப்படி இருக்கீங்க, இதை மாறிக்கோங்க, இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேவா, நீங்க நேசிக்கிறதுனால தான் நான் இந்த இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் சிச்சிக்கிறவங்கள, நீங்க மனம் மாறுங்க சொல்றாரு. ஓகே, சோ ஏர்னஸ்ட் அண்ட் ரிப்பன்ட். ஓகே, ஐ எம் ஸ்டாண்டிங் அட் தி டோர். நான் கதவை வந்து தட்டுறேன். நீங்க யார் வந்து மனம் திரும்ப இருக்கீங்களோ அவங்களுக்கு நான் கதவு திறக்கிறேன். நான் உள்ள வந்து போஜனம் பண்றேன். நான் உங்களை சும்மா வீட்டுல அப்பா வந்து அடிச்சுட்டு மட்டும் போயிடுறது கிடையாது. ஓகே, இப்ப கூடயே வந்து நான் இருக்கிறேன். ஓகேவா, ஆனால் நீங்க மனம் திரும்புங்க சொல்லிட்டு அவர் வந்து புரிய வைக்கிறார் சொல்லி பாக்குறோம். அதான் இங்க பாக்குற எல்லாத்துலயும் இது நடுல இருக்கிற சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட். ஓகேவா, அவர் முடிச்சிட்ட பிறகு கடைசியில என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நான் சொல்லதை கேட்டு நீங்க ரிப்பண்ட் ஆயிட்டு கடைசி வரைக்கும் நீங்க விசுவாசத்தை காத்து கொண்டீங்கன்னா எல்லா சபையிலையும் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபைனல் இது ரிவார்டு சொல்லி பாக்குறோம். ஓகே, அது மட்டும் படிச்சுங்க 21:3-21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்கார்ந்தடிக்கு அருள் செய்வான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன் என்று எழுது என்றார். இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே கேளுங்க சொல்லல. ஓகே, காதுள்ளவன் கேட்கிறவன். He who has ears let him hear. இது இங்க மட்டும் சொல்லல, இயேசு கிறிஸ்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. எப்பன்னா மத்தேயு ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா காதுள்ளவன் கேட்கிறவன் அடிக்கடி சொல்லுவார், பாத்திருப்பீங்க இல்ல? has let him hear. மத்தேயு 11:15, 13:9, 13:43 அந்த ஓமைகள் சொல்லும்போது எல்லாமே சொல்லும்போது. சோ அதான் நம்ம இங்கேயும் பாக்குறோம். இங்க எல்லா சபைக்குமே சொல்லுவாரு. இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 சபைக்குமே காதுள்ளவன் கேட்கணும்னு சொல்லிட்டு. சோ அப்ப பாத்தீங்கன்னா சபை ஐக்கியம் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியா சபை இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியத்துல இருக்கும்போது நம்ம வந்து கரெக்ட் பண்றோமா தப்பு பண்றோமா சொல்லி தெரியும். சபை கொடுகையில அவங்க மெச்சூர் அடையிறதுக்கும் எல்லாத்துக்குமே வழி செய்யறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இதுதான் நம்ம வந்து மத்தேயு 25லயும் பாத்தீங்கன்னா அந்த 10 கன்னிகைகள் இதுல கூட கடைசியில நம்ம படிக்கும்போது யார் வந்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன், ஓகே, எஜமான் வரும்போது ஏற்ற வேலையில போஜனம் கொடுக்குறவங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அது சபை மக்களா இருக்கட்டும், சபை போதகரா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா சபையில இருக்க ஒவ்வொரு மக்களுமே. ஓகே, அவங்க சகோதரர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, ஒண்ணு காஸ்பல் சொல்றதுல யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும், இல்லைன்னா சுவிசேஷத்துல வந்து அவங்க சுவிசேஷம் வந்து வேற ஏதாவது ஹெல்ப்ல, ஓகே, இல்லைன்னா எடிஃபிகேஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது, ஏன்னா ஒவ்வொரு அங்கமும் வந்து யூஸ் இல்லாம கிடையாது. பாடியில இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து இயங்குறது தான் வந்து சபையா இருக்கு. நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம வந்து சபையை கெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, சபைக்கு வந்து பெனிஃபிஷியல் ஆன மக்களா இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதுதான் இங்க சொல்ல வர முக்கியமான பாயிண்ட். இதுதான் ஓவராலா சபையோட அந்த காரியம் கடைசியா முடியுது. ஓகேவா, சோ இதான் ஜெபின். இந்த வசனம் ஒரு வசனம் மட்டும் வேணா படிங்க. 2 யோவான் 1:9-11. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவனல்ல,
கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் பயன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து உன் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஓகே, இதுல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்க கேக்குறேன். அதான் இதோட முடிஞ்சிச்சு. சும்மா இது ஒரு கொஸ்டின்கான வசனம் தான். இப்ப எக்ஸாம்பிள் இந்த வசனத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அநேக போதகர்கள் வந்து சொல்லுவாங்க, நாங்க சொல்லிட்டு இருந்த சபையில சொல்லிட்டு இருந்த காரியங்களை தவிர்த்து வேற யாராவது வந்து உங்க வீட்டுல வந்து கதவை தட்டி வேற ஒரு சத்தியத்தை சொன்னாங்கன்னா கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ண முடியுமா இத? கூடாது. ஏன் கூடாது சொல்லி பாத்தீங்கன்னா சுவிசேஷனாலே வந்து தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2000 வருஷம் முன்னாடி சொன்னாரு. ஓகே, அப்ப இருந்து சுவிசேஷம் வந்து பியூரஸ்ட் சுவிசேஷம். ஓகேவா, காஸ்பல். நம்ம என்ன பண்ணோம்னா டு தி ரூட் போனோம். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, அஸ்திபாரம் என்னது, அதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஓகேவா, அப்போ அது பார்க்குமே தான் தெரியுது என்னன்னா தப்பு இருக்கு சொல்லி தெரியுது. அது தப்பதான் என்ன பண்றோம்னா ஆவி ஆத்மா சரீரம் கிடையாது, அப்புறம் நரகம் கிடையாது, கிறிஸ்துவம் கிடையாது, ஓகே, பரிசுத்தாவின் வரங்கள் கிடையாது சொல்லி எல்லாத்தையும் விளக்குறோம். விளக்கிட்டு சபைனா என்னது, சபையோட அழைப்பு என்ன, எங்க இருக்கு அதோட அழைப்பு, அதோட ரிவார்டு என்னது, தேவன் என்னது மறைமுகமா என்ன பண்றாருன்னா ஒரு பிளான உருவாக்கி இருக்காரு. அது ஆபிரகாம் இருந்து உருவாக்கிட்டு இருந்தாரு. ஆபிரகாம் சதைஜா என்ன பண்ணணும், அந்த சபையின் அழைப்புக்கு போறவங்களா இருந்தாங்க. அதுல நடுவில் என்னாச்சுன்னா தேவன் திட்டம் என்னாச்சு மாறிடுச்சு. ஆனா தேவன் முன்னாடியே நினைவு அது பிளான் வச்சிருந்தாரு. அது அவருக்குள்ள மறைந்திருந்தது. யாருன்னா புரஜாதி மக்களும் இந்த சபைக்குள்ள வராங்க. ஓகே, சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பரம அழைப்புனா இயேசு கிறிஸ்து கூட வலது பஸ்ல உட்கார அளவுக்கு தேவன் வந்து என்ன பண்றாரு, அவரோட திட்டம் இருக்கு சொல்றதெல்லாம் என்னதுன்னா இதுலதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, சன்ஷிப்புக்கு நம்ம போறோம் சொல்றது எல்லாத்தையுமே. ஓகேவா, அப்புறம் உயிர்த்தெழுதல் சொல்றது வந்து எல்லாருக்குமே இருக்கு. இப்ப இருக்கிற மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாத்தானால தான் வந்து டிசீவ் ஆயிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு தேவன் கொடுக்குறாரு அங்க நீதி வாசமா இருக்கும் உலகத்துல தேவன் ராஜ்யத்துல சொல்லி இந்த அளவு டீடைல்ஸா நம்ம என்ன பாக்குறோம்னா ஒவ்வொரு பாடத்திலயும் நம்ம தெரிஞ்சதுனால்தான் ஆதி திருச்சபையோட அந்த புல் இது நம்மளுக்கு தெரிய வருது. ஓகேவா, இப்ப நம்ம பைபிளை படிக்கும்போது எந்தவித குழப்பமும் இல்லாம தெளிவோட இந்த ஒரு ஒரு ஃப்ளோல போகும் பைபிள். இங்க முரண்பாடே இருக்காது. கரெக்டா, நீங்க நார்மலா இப்ப படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புதிய ஏற்பாடா இருக்கட்டும் பழைய ஏற்பாடா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஃப்ளோல போகும். ஓகேவா, ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளான் தெரிஞ்சிச்சு. ஒரு பிளான் தெரியாம ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாம நீங்க எங்க போகணும்னு தெரியாம இருந்ததுன்னா என்னது இது? அப்படிதான் வந்து உலகத்தின் சபைகள் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, அப்போ இந்த வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்றது தப்பு. கரெக்ட் தானே? ஓகே, அவங்க வீட்டுல கூட சேர்க்காதீங்க சொல்றது நம்ம தான் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வீட்டுல சேர்க்கக்கூடாது. ரிவர்ஸ்ல இருக்குது. ஓகேவா, ஏன்னா நான் போன பின்பு கொடிதான ஓநாய்க்கள் வந்து என்ன பண்ணுவாங்களா, மந்தையை தப்ப விட மாட்டாங்கன்னு சொல்லி போட்டுருக்கு. நேத்தி கூட படிச்சோன்னு நினைக்கிறேன்ல, ஆஃப்டர் ஐ எம் கான் உல்ஃப் வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களா. அப்ப பாத்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாருன்னா நான் போன பின்பு சொல்றது அவர் போன பின்பு யாருக்கு சொல்றாரு பாத்தீங்கன்னா எபேசு சபை மக்களுக்கு சொல்றாரு. ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா குழப்பிட்டு 2000 வருஷமா குழப்பிட்டு 2000 வருஷமா பொய் சொன்னாலும் அது பொய் தான். ஓகே, உண்மை வந்து மாறாது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, உண்மையை தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம உண்மையை சொல்றவங்க என்ன ஆச்சுன்னா 2000 வருஷமா பொய் சொன்னதுனால இது உண்மையாயிடுச்சு. இப்ப இருக்க மக்களுக்கு நம்ம சொல்ற உண்மை வந்து பொய்யாவது சொல்லி பாக்குறோம். சோ இப்படிதான் வந்து உலகம். அதனாலதான் ஒரு இந்த நேத்தி கூட அந்த பையன் கேட்கும்போது என்ன சொன்னான்னா, உலகமே நம்புது, இவ்வளவு பேர் நம்புறாங்களே, ஓகே, நம்ம அப்ப அவங்க சொல்லி தப்பா இருக்குமா சரி கேக்குறாங்க. அதனாலதான் என்னதுன்னா சிறு மந்தை இந்த கேட்டுக்கு போற பாதை வந்து வழி பெருசும் எல்லாருமே போறாங்க. ஆனா narrow is the way and few will find it towards life சொல்லி பாக்குறோம். சோ இதுதான் புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஓகேவா, இது அப்பயும் அப்போ யாருன்னா யூதர்கள் காலத்திலயும் அப்படிதான் இருந்தது, இப்பயும் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா 2000 வருஷமா அந்த 1,44,000 பேரு கூட்டுறதுக்கு வந்து இவ்வளவு டைம் ஆகுது. காட் எதுக்காக பொறுமையா இருக்காருன்னா இந்த சபையோடைய கடைசி எண்ணிக்கை, ஓகே, இந்த கூட்டம் சேர்றதுக்காக தான் பொறுமையா இருக்காரு. அவங்க ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் ஆயிடுது சொல்லி பரலோக ராஜ்யம் வந்துருது. இதுல இன்னொன்னு ஒரு சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் என்னதுன்னா இந்த சபைக்காக தான் தேவனை என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா காலங்களையும் நேரத்தையும் வந்து மாத்துறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். ஷேர் பண்ணிருந்தேன், ஒரே நிமிஷம் ஷேர் பண்றேன். என்னன்னா ஐசியா 44
ம். 44 42 ஒரு நிமிஷம். ம். சைரஸ் பத்தி ஒரு இடம். ம். ம். 45 45 ம். அதுல வெறும் 4வது வசனம் மட்டும் படிங்களேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறித்து இந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். கொடுப்பேன்னு சொல்லிட்டு சைரஸ் கிட்ட சொல்றாரு. ம். எதுக்காக கொடுப்பேன்? 5வது வசனம் பாருங்க. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஓகே ஓகே. அங்க இப்படி இல்லையா? இங்கிலீஷ்ல பாருங்க ஜெபின். எப்படி இருக்குன்னா 4வது வசனம் பாருங்க. For the sake of Jacob, my servant, Israel, my chosen. I have even called thee by name. Okay. I have surnamed thee, though thou hast not known me. அப்ப என்னது? எனக்கு தெரியல உனக்கு. சைரஸ்க்கு வந்து தேவன் யார் தெரியாது. ஓகே, தெரியாம இருந்தாலும் நான் உன்னை கூப்பிட்டேன். யாருக்காக கூப்பிட்டேன்? யாருக்காக அப்படின்னா for the sake of correct 4வது வசனம். For the sake Jacob my servant of Israel my chosen. யோசிச்சு பாருங்க, chosen peopleக்காக God என்ன பண்றாருன்னா ஹிஸ்டரியை மாத்துறாரு. இப்போ இஸ்ரேல் மக்கள் வந்து ஒழுங்கா கீழ்பட்டு இருந்தாங்கன்னா பாபிலோனுக்கு அடிமையா போயிருக்க மாட்டாங்க. பாபிலோனுக்கு அடிமையா போலன்னா பெர்சியா ராஜ்யம் வந்திருக்குமோ? வந்திருக்காது. பாத்தீங்கன்னா வரலாறே வந்து மாறுது. அப்படி பார்க்கும்போது இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா சூசன் பீப்புளுக்காக யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து கன்னியாகுமரி சொல்லி ஒரு ஸ்டேட், ஒரு ஒரு டவுனு நீங்க வாழணும், இந்த இடத்துல லொகேஷன்ல நீங்க இருக்கணும் சொல்றதுக்காக காட் வந்து உருவாக்குறாராம். ஓகே, இந்த மாதிரி சென்னை பட்டணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூசன் பீப்புள் எங்கெங்க அப்பாயிண்டட் இடத்துல இருக்கணும் அவங்களுக்காக தான் சுத்தி இருக்கிற காரியங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கான். நிச்சயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகே, அது நார்மலா போயிட்டு இருக்கு. ஆனா நம்மளை சுத்தி நடக்கிற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவன் அவங்களுக்காக ஏற்படுத்தி கரெக்டா இந்த நேரத்துல இந்த இது நடக்கணும் சொல்றதுக்காக தேவன் வந்து சூழ்நிலையை உருவாக்குறாராம். ஓகேவா? சிச்சுவேஷன்ஸ் தான் இந்த இது காரியங்கள் சொல்லி பாக்குறோம். நம்மளுக்காக பட்டணங்கள் உருவாக்குறாராம், நம்மளுக்காக ஒரு சிட்டியை உருவாக்குறாராம், நம்மளுக்காக தேசங்களை உருவாக்குறாராம், நம்மளுக்காக ஒரு காரியங்களே மாத்துறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, நம்ம ஒண்ணு வந்து மனம் திரும்புறதுக்காக சில காரியங்கள் இருக்கலாம். நம்ம வந்து அடுத்தபடியா வேற ஏதாவது செய்யறதுக்காக காரியங்கள் இருக்கலாம். அதுக்காக தேவன் என்ன பண்றாராம், என்வரன்மெண்ட்டை சேஞ்ச் பண்றாரு, சுத்தி இருக்கிற ஏரியாவே சொல்லி பாக்குறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்காக அந்த இடத்துல இருக்கிற பல லட்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா வேற இடத்துல போறாங்களாம். அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா இந்த 1,40,000 கூட்டம்காக 2000 வருஷமா அவங்கள கவர்ன் பண்றதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு ஏஞ்சல்ஸ் அனுப்பிச்சு சுத்தி இருக்கிற இடத்த வந்து மாத்தி எல்லாத்தையும் இவ்வளவு பட்டிருக்காரு. அதனால்தான் நீதிமான்கள் ஜெபம் பண்ணும்போது அவர் கண்கள் அவங்க மேல ஏக்கமா இருக்கான். ஆனா துன்மார்க்கர்களோ பாக்குறது இல்லையா? இப்போ நம்ம பிரேயர் வந்து யாரோட பிரேயர் வந்து கேட்கப்படுது சொல்லி பாத்தீங்கன்னா நீதிமான்களோட பிரேயர் கேட்கப்படுதான். நீதிமானா நம்ம நீதிமான் நம்மளோட சுயநீதியில இருக்கிறோமா சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. த்ரூ கிரைஸ்ட் ஜீசஸ், விசுவாச பிரமாணத்தின் மூலமா தான். அப்ப உலகத்து மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால அவங்க அந்த நீதியில கிடையாது. அப்ப அவங்க ஜெபம் கேட்கப்படுமா பாத்தீங்கன்னா தெரியல, கிடையாது. சில பேர் வேணா தேவன் வந்து என்ன பண்ணா இப்ப எல்லாருமே மழையை பொழிய பண்றது மாதிரி தேவன் சில பேருக்கு வேணா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்படி காணாமல் போன இஸ்ரேல் மக்களுக்கு வந்து நன்றி புறஜாதி மக்களுக்கு வரல சொல்லும் போது மேஜையில இருந்து விழுற துணிக்கைகளை சாப்பிடுவாங்களே சொல்ற மாதிரிதான் சில பேருக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஆனா ஃபுல் பார்வையும் நோக்கமும் பாத்தீங்கன்னா சபை மேலதான் இருக்கும் காடுக்கு. அதான் வசனமும் சொல்லுது. சோ இவ்வளவு பிரிவிலேஜ் இவ்வளவு இதுவும் பாத்தீங்கன்னா சபைக்கு இருக்குது. எப்படி ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி நொறுக்க சுத்தமா இருந்தாரோ யாருக்காக சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலக மக்களுக்காக தான்
நம்மளுக்காக தான் இயேசு கிறிஸ்து நொறுக்கு சுத்தமா இருந்தாராம். சோ தட் ஃபியூச்சர்ல வந்து அவர் உண்மையும் உத்தமமான ஒரு பிரதான ஆசிரியரா இருக்கிறதுக்காக. அதே மாதிரிதான் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்திருந்தாலும் நம்மள என்ன பண்ற ட்ரெயின் பண்றாராம். சோ தட் இந்த ஃபியூச்சர் உலக மக்களை வந்து நீதியோடும் நன்மையோடும் கரெக்டா இல்லாதபடிக்கு, ஏமாத்தாதபடிக்கு, டிசீவ் பண்ணாதபடிக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு அரசாங்கத்தின் ஊழியக்காரனா இருக்கிறதுக்காக காட் என்ன பண்றாருன்னா நம்ம ட்ரெயின் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். இது கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான். அதுவும் பாத்தீங்கன்னா உலக மக்கள் பிரோஜனத்துக்காக தான். திருப்பி அந்த உயிரோட ஜீவனை பெற்று புதிய உலகத்துல வர உலக மக்கள் அவங்களுக்கு. சோ இதான் ஓவரால் கான்செப்ட், ஓவரால் இது. சரிப்பா, ஏதாவது டவுட்ஸ், கிளாரிபிகேஷன்ஸ், கேள்விகள்? மத்தேயு 18:18. மத்தேயு 18:18. Truly I tell you, ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டா? பண்ணுங்க, நானும் வாசிக்கிறேன். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல பூலோகத்திலே நீங்கள் எதை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா எதை பத்தி சொல்றாங்க? நம்மளோட விசுவாசத்தை பத்தி சொல்றாங்களா, இல்ல ஆவிக்குரிய என்ன சொல்றது, ஒரு சுபாவமா நம்மளோட கேரக்டர் மாறுறத பத்தி சொல்றாங்களா, இல்ல எதை பத்தி பேசுறாங்க? இல்ல, ஆவிக்குரிய கேரக்டர் எப்படி மாறும்? நம்ம மாம்சத்துக்கு உண்டான கேரக்டர்னாலே நம்ம மாம்சம் தான். கரெக்டா? மாம்சத்தை நம்ம வெளிப்படுத்துற இது காரியங்கள். ஆனா அது ஆவியின் கனிகளா இருக்கு. நம்ம ஆவிக்குரிய கிரியைகள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாம்சத்துல வெளிப்படுத்த சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்னொரு இடத்துல இருக்கு. இதோட கம்பேரிட்டான வசனம். ஓகே, பவுண்ட் இன் எர்த் ஹெவன். அது நான் எடுக்கிறேன், ஒரு நிமிஷம். இது வந்து பேதுருக்கு சொல்லுவாங்க. நம்ம வெளிப்படுத்தல கூட நம்ம இதை வந்து படிச்சோம். ஒண்ணு இங்க படிச்சோம்ல, I hold the key of death and Hades. Okay. Matthew 16:19. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா பேதுரு இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து விசுவாசிக்கிறீங்களா சொல்லி கேட்பாங்க. ஓகே, நீ யார் என்று என்ன சொல்லிக்கிற சொல்லிட்டு. ஓகே, who do you say I am? ஓகே, சீமோன் பேட்டர் சொல்லுவாரு, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, சில பேர் அவர் கேட்பார் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, when Jesus came to the region of Caesarea Philippi, okay, he asked his disciples, what do people say the Son of Man is? They say, some say John the Baptist, some say Elijah, some say Jeremiah, okay, still others, okay, and one of the prophets. But what do you say? Okay, what about you? சொல்லி கேக்குறாரு. He asked, what do you say I am? So Peter told her, you are the son of you are Messiah, son of the living God. சொன்ன உடனே, blessed are you Simon, son of Jonah, for this was not revealed to you by flesh and of blood, but by my Father in heaven. And I tell you that you are Peter, and on this rock I will build my church. Okay, and gates of Hades will not overcome it. Okay, I will give you the key of the kingdom of heaven. Key. Okay, whatever you bind on earth will be bounded in heaven, and whatever looses on earth, it will be looses in heaven. Then he ordered his disciples not to tell anyone that he is a Messiah. Okay, அப்ப இங்க கான்டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்?
நீங்க சொன்ன அந்த வார்த்தை ஏதோ அதோட சேம் இதுதான் இங்க. இது எப்படி இவருக்கு சொல்றாரு சொல்லிட்டு. அதாவது அவர் வந்து நீதான் நான், அதாவது நான் சொல்றாரு, நான் மெசையா அப்படின்னு நீ வந்து நம்புற. யார் நம்புறா? பீட்டர் நம்புறாரு. இத்தனை டிசிப்ளின்ஸ் இருந்தாலும் யார் துணிச்சலா சொன்னது? பீட்டர் மட்டும்தான். பீட்டர் சொன்ன உடனே இது தேவனே வெளிப்படுத்துறாரு. நான் உனக்கு இது பண்றேன், இந்த நீதான் என்ன பண்ணுவ, சபையின் தலைவரா இருப்ப சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சூஸ் பண்றாரு. அதனாலதான் என் ஆடுகளை மேய்ப்பையாக சொல்லி நமக்கு பார்த்தோம் பாத்தீங்களா, அடிக்கடி பீட்டர் கிட்ட கேக்குறாருல அந்த இது. ஓகே, ஐ வில் பில்ட் மை சர்ச். ஓகே, நீ உங்ககிட்டதான் என்ன இருக்கும், ஐ வில் கிவ் யூ த கீஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ நீ வந்து எதை நீ செய்ய ஆர்டர் பண்ணாலும், நீ ஒரு கமாண்ட்மெண்ட் சொன்னா அது பரலோகத்திலே அந்த கமாண்ட்மெண்ட் வந்து அங்கீகரிக்கப்படும். எந்த நீ கமாண்ட்மெண்ட்டை வந்து நீ வந்து கிடையாது வேணாம் சொல்லி சொன்னாலும் அது பரலோகத்திலேயே வேணாம் சொல்லி சொல்லப்படும். சொல்ற அத்தாரிட்டியை வந்து அந்த பவரை வந்து என்ன பண்றாருன்னா இவர் கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். இது வந்து 16 16-19 இருக்கிறது. பேதுருக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்கறது. நான் அங்க வந்து பேதுருக்குன்னு ஸ்பெசிபிக்கா சொன்னாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெனரிக்கா இல்ல சொல்லியிருக்காரு. 18-18 ஆமா, ஜெனரிக்கா எல்லாருக்கும் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? அப்ப இங்க ஒரே கான்டெக்ஸ்ட் கிடையாது. ஆனா அது கான்டெக்ஸ்ட் தான் படிக்கணும். அந்த கான்டெக்ஸ்ட் பார்க்கலாம் வேணா. டீலிங் வித் சின் இப்ப நம்ம தான் இது படிச்சோம்ல. இப்பதான் பார்த்தேன். அப்போ இந்த கான்டெக்ஸ்ட் படி என்ன சொல்ல வராங்க இங்க? அப்போ அங்க சபையில வந்து நீங்க என்ன தீர்மானம் எடுத்து நீங்க வைக்கிறீங்களோ அது வந்து பூமியிலயும் இருக்கும், அதே மாதிரி பரலோகத்துல அக்ரி பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்க ஒருத்தரை நீக்கிறீங்கன்னா ஓகே, லெட் இட் பீ. ஒருத்தரை சேர்க்கிறீங்கன்னா லெட் இட் பீ. இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்காக சொல்லல. இது வந்து ஜெனரலா சபை வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, இல்ல அங்க வந்து பீட்டர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுகள் வந்து இங்கேயும் இருக்கும், அதே மாதிரி பரலோகத்திலயும் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். யோசிச்சு பாருங்க, பீதர் வந்து அந்த காசு கொடுக்காம ஒருத்தங்க ஏமாத்துவாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து மிரட்டுவாரு, செத்து போயிடுவாங்க டக்குன்னு. வருஷம் பண்றியா சொல்லிட்டு காலி. ஓகேவா? இதே பவுல் மத்த ஆள்லாம் அந்த மாதிரி கிடையாது, இது பண்ணல. ஓகே, அவங்க அடி வாங்குவாங்க, உத வாங்குவாங்க, அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ ஏன்னா பேதருக்கு அந்த இது கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பேதர் வந்து ரொம்ப அன்பு உள்ளவர் ஆயிட்டாரு. ஓகே, ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த இதுல இருக்கு. அது ஆக்சுவலா அப்ப வந்து வார்னிங்காவும் இருக்கு. அங்க இருக்க சபைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிப்பாவும் இருந்தாங்க. மத்த பேர்லாம் யாரும் ஜாயின் பண்ணல, மத்த பேர்லாம். அதுக்கும் இருக்கு. 18 நீங்க சொல்லல அப்படின்னா இதை நான் வந்து வேற ஏதோ மாதிரி நினைச்சிருப்பேன். இல்ல, இது பார்த்தவனதான் உங்களுக்கு இந்த கான்டெக்ட் புரியும்ல. நம்ம சுற்றுச்சூழலை படிச்சாலே நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இல்ல, நம்ம இப்பதான் இதை படிச்சுட்டு நான் இங்க வந்தேன். ஆனா இதோட அர்த்தம் சுத்தமா எனக்கு புரியல. அப்படியா? நான் என்ன நினைச்சேன்னா இது வந்து பவுல் சொல்ற மாதிரி, நீங்க வந்து அதாவது பூமியில இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டியை நீங்க உருவாக்கிக்கிறீங்களோ அதே மென்டாலிட்டியில தான் நீங்க பரலோகத்தில் இருக்கும்போது நீங்க வந்து அதாவது புத்திர சுவிகாரத்துக்கு போனதுக்கு அப்புறமும் நீங்க அந்த மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்ற ஒரு கான்டெக்ட்ல சொல்றாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஓகே ஓகே, புரியுதுங்களா? நீங்க ஏன்னா இங்க இருக்கும்போது என் பவுல் அதானே சொல்லிட்டு இருக்காரு, இங்க இருக்கும்போதே நீங்க வந்து பரலோகவாசியா மாறணும் அப்படிங்கிறாரு. ஆமா. அப்ப அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்க பில்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர் அப்படியே வந்து உங்களுக்கு அங்க இருக்கும்போது கண்டினியூ ஆகும். அதனால இங்க என்ன பண்றீங்களோ அங்கேயும் இருக்கும், இங்க எதை வந்து நீங்க விடுறீங்களோ அது அங்கேயும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு நான் நினைச்சேன். ஓகே ஓகே, இது வந்து என்னன்னா அந்த இது கொடுக்குறாரு, அங்கீகாரம் கொடுக்குறாரு, அத்தாரிட்டி கொடுக்குறாரு. அத்தாரிட்டிக்காக. வேற கேள்வி ஜிபின்? வேற நம்ம வேற இருக்கு, கொரிந்தியன்ஸ்ல ஒரு சில இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அடுத்த வாரம் அதை பார்ப்போம். அடுத்த வாரம் நம்ம ரிவ்யூ
முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதுல உள்ள கேள்வி கேட்கிறேன். ரிவ்யூ நம்ம ம். முடிச்சிட முடியுமா சொல்லி யோசிக்கிறேன். ஒரே நிமிஷம். எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து டைம் எடுத்து பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. சரி, ஓகே, ஓகே. ஒரு நாள்ல முடிக்கணுன்ற அவசியம் இல்ல. ஆனா அந்த ரிவ்யூ ஒரு தடவை கொஞ்சம் கம்ப்ளீட்டா நம்ம வந்து முக்கியமான ஒவ்வொரு லெசன்லயும் நம்ம ஒவ்வொரு சாப்டர்லயும் என்ன முக்கியமான வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் அப்படியே ரிவ்யூ பண்ணிட்டு வந்தோம்னா 2-3 நாள் ஆனாலும் பரவாயில்ல. சரிப்பா. ஓகே, ஓகே. பாத்துக்கலாம். சரி. மற்றபடி தனிப்பட்ட பைபிள் ஸ்டடியில எப்படி போயிட்டு இருக்கு இது? புரியுது. நிறைய விஷயங்கள் புரியுது. ஆனா என்னன்னா முன்னாடி இன்னும் அது பழகணும். என்ன ஆயிடுதுன்னா முன்னாடி எப்படி பைபிள் படிச்சனோ அது மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து விட்டுடுறேன். உங்க கூட பைபிள் படிக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா நீங்க வந்து எம்பசைஸ் பண்றீங்க. ஓ இந்த பாட்டை நீங்க முக்கியமா பாருங்க, இந்த பாட்டை முக்கியமா பாருங்க அப்படின்னு நீங்க சொல்றதுனால எனக்கு தெரியுது. ஆனா ஒரு சில இதெல்லாம் நானா படிக்கும்போது என்ன செஞ்சிடுறேன்னா அதுல உள்ள முக்கியமான க்ளூவை வந்து விட்டுட்டு அது எப்பவும் போல அப்படியே படிச்சுட்டு போயிடுறேன். அது வந்து இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது முக்கியமா ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் குடுத்து, இது ஏன் சொன்னாங்க அப்படின்ற என்ன சொல்ல அந்த கிரிட்டிகாலிட்டியோட நம்ம அத அசஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த அந்த மென்டாலிட்டி வந்து இன்னும் வரல. அது வரணும். கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. அது ஆட்டோமேட்டிக்கா அது கொஞ்சம் அதான் திரும்ப 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 படிக்கும்போது தானே நமக்கு வந்து அந்த கேள்விகள் வரும். ஏன் இந்த வார்த்தை இந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க? ஸ்பெசிஃபிக்கா இது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க? கரெக்ட். இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரே பாயிண்ட் வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் வந்து பைபிள 10 வாட்டி படிச்சிருக்கேன். ஓகே, பைபிள கரைச்சு குடிச்சிருக்கேன். சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல சொல்றத. சோ அவங்க ஒரு வசனத்தை இப்ப எக்ஸாம்பிள் பாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வசனத்தை எடுத்தே பயங்கரமா பேசுவாங்க ரொம்ப நேரம். ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேது? ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்த்துதல் இன்னும் வரல. பரிசுத்தாவியனோட உணர்த்துதல் வந்து இன்னும் அவங்களுக்கு வரல. அதனாலதான் அவங்களோட சொந்த அண்டர்ஸ்டாண்டிங்லயே இருந்துக்கிறாங்க. ஆமா, மேபி அவங்க வந்து சூசனா இல்லாம இருக்கலாம். இருக்கலாம். ஏன்னா அஸ்திபாரம் இல்லைன்னா சூசன் இல்ல சொல்லி பாக்குறோம்ல. அதுதான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணல ஒருத்தங்களை வந்து நம்ம அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்ல வந்து அவங்க வந்து நம்ம நியாயத்து இருக்கல. ஆனா எதை வச்சு ஜட்ஜ் பண்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ரைட்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அஸ்திபாரமா இல்லையா, போடப்பட்ட அஸ்திரம் தவிர வேற அஸ்திபாரம் இருக்கா இல்லையா, அத நம்ம போய் சொல்றோம் அவங்க கிட்ட, இல்லப்பா இது தப்பா இருக்கு அது சொல்லும்போது அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, ஏத்துக்கலன்னா அடுத்த ஆளுங்க போய் சொல்லுங்க. அப்படிதானே சொல்றாரு. நெக்ஸ்ட் வீடியோ. அப்படி ஒரு ஹாஸ்டிலிட்டி வரும்போது நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து இல்ல இதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது அப்படிங்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிரும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அது இப்ப ரீசெண்டா இப்ப முன்னாடி கிளாஸ் நடந்துக்கு சொல்றோம்ல, 7:30 to 8:30 அது அந்த மாதிரிதான் போகுது. ஓகே, அந்த பையன் வந்து என்ன சொல்றேன்னா, இவங்க திருத்துவத்தை வந்து நம்பாத கோஷ்டி போல இருக்கு, இவங்க வந்து தப்பான ஆட்கள் போல இருக்கு சொல்லிட்டு அந்த பையனையும் இன்ஃபுளுன்ஸ் பண்றான், இவன் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் நேத்திக்கு என்ன பண்ணனா, அவனுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு மெசேஜ் எடுத்தேன். அது என்ன மெசேஜ்னா வந்து, இயேசு கிறிஸ்து வந்து வந்திருந்தாரு இஸ்ரேல் மக்களுக்கு முதல் வருகையில. எத்தனை பேரு ஏத்துக்கிட்டாங்க? ஓகே, முக்காவாசி ஏத்துக்கல. ஓகே, அதனால சாவறதுக்கே ஒப்பு கொடுத்தாங்க. ஓகேவா, அவன் கேட்ட கேள்விக்கு கூட பாருங்க, நேத்தி கூட நம்ம சும்மா 2-3 கேள்வி பார்த்தோம். எப்படியாவது அவன் வந்து அவரை வந்து அகைப்படணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மனைவி இருந்தாங்க, செத்து போயிட்டா, அந்த ஆள் செத்து போயிட்டாரு, அடுத்து செத்து போயிட்டாரு, 7 பேர் செத்து போயிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு யாருக்கு மனைவியா இருப்பாங்க? ஓகே, அடுத்து ஒண்ணாதுன்னா நான் ராயனுக்கு கட்டணுமா இவனுக்கு கட்டணுமா, டாக்ஸ் நான் யாருக்கு கொடுக்கறது சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில வந்து பிடிக்கிறதுக்காக வராங்க. ஓகேவா, அப்ப இயேசு கிறிஸ்து எப்படியா சொல்லி எஸ்கேப் இதாயிடுறாரு. ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அது சொல்லியும் இல்லைன்னா வந்து அற்புதம் செஞ்சும் அவங்களுக்கு வந்து என்னதுன்னா கடின இருதயம் தான் இருக்கு தவிர அவங்களால இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொள்ளவே முடியல. அப்ப அதனால இயேசு கிறிஸ்து கோவப்பட்டு என்ன சொல்றாருன்னா, 23 மத்தேயு 23:23 நீங்களும் போக மாட்டீங்க, போறவனும் என்ன பண்றீங்கன்னா விட மாட்டீங்க, டைரக்டாவே சொல்லுவாரு. ஓகேவா, ராஜ்யத்திற்கு போறதுக்கான வழியை நீங்க வந்து விட மாட்டீங்க, சரி நீங்களும் வர மாட்டீங்க, போறவனே என்ன பண்ண மாட்டீங்கன்னா விட மாட்டீங்க. அந்த வசனம் மாதிரி பாருங்களேன். நீங்கன்னா மேத்யூ 23:6 நினைக்கிறேன். 13. மாயக்காரராகிய
தேவபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டிப் போடுகிறீர்கள். நீங்கள் ம். அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கப் போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஓகே. சோ ம்ஹ்ம். இதான் நான் எடுத்தேன் அந்த நேத்திக்கு. ஓகேவா? ம்ஹ்ம். இந்த ம். பாயிண்ட்ஸ்லாம் வச்சு, ம்ஹ்ம். அப்ப நீங்க இப்படி இருக்க நம்மளும் இப்படி இருக்கக்கூடாது. நம்மளும் வந்து ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா, ஓப்பன் மைண்ட்ல இருக்கணும். ம். அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பழைய ம். துருத்திய வந்து பழைய ம். திராட்சை ரசத்த வந்து புதிய துருத்தில போடாதீங்க. ம்ஹ்ம். ஓகே. ம். அதே மாரி புது திராட்சை ரசத்த வந்து பழைய துருத்தில போடாதீங்க. ம். ஏன்னா ஏற்கனவே திராட்சை ரசம் வந்து புது திராட்சை ரசத்த புது துருத்தில ம். தான் போடணும். இதெல்லாம் ம்ஹ்ம். வசனம் இயேசு கிறிஸ்து ம். சொல்றது தான். ம். ஓகேவா? ஏன்னா ம். கேட்க மாட்றாங்க. ம். நான் செய்றதாச்சும் கேளுங்க. நான் சொல்றதாச்சும் ம்ஹ்ம். கேளுங்க. எதுவும் கேட்க ம். மாட்டாங்க. ம். அப்போ ம். கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னா, கடைசில என்ன சொல்லுவாருன்னா, அங்க யோசிச்சு யோசிச்சு பாருங்க. நீங்க ஓப்பன் மைண்ட்ல இருக்கணும். ஓகேவா? ம். குழந்தை போல மாறாவிட்டால் உங்களுக்கு வந்து ம்ஹ்ம். புரியாது. ம். ம். சொல்லிட்டு அடுத்து என்ன ம். சொல்றேன்னா, பழைய திராட்சை ரசத்த வந்து ஆ நீங்க வந்து புது துருத்தில போட மாட்டீங்க. புது திராட்சை ம்ஹ்ம். ரசத்த பழைய துருத்தில. துருத்தினா ம். என்னது? ஒயின் ம்ஹ்ம். ஸ்கின். ம். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு திராட்சை ரசத்த வந்து ஏற்கனவே வந்து புது திராட்சை ரசத்த புது ஸ்கின்ல போட்டிருந்தீங்கன்னா, அது ஃபிராக்மென்ட் ஆகும்போது அந்த இது ஆ ம்ஹ்ம். வரும்போது என்ன ஆகும்? அப்படியே ம். பொங்கி, பொங்கி, பொங்கி எக்ஸ்பேண்ட் ம். ஆகும். ம். எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ம். இப்ப நீங்க வந்து புது திராட்சை ரசத்த வந்து பழைய இதுல துருத்தில போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? திருப்பி எக்ஸ்பேண்ட் ம்ஹ்ம். ஆக முடியாது அதால. ஏற்கனவே ம். எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ம். மேக்ஸிமம். ம். வெடிச்சிரும். ம்ஹ்ம். ஓகேவா? அதனால தான் ம். என்னதுன்னா, புதிய திராட்சை ரசத்த புதிய துருத்தில போடுவாங்க. ம்ஹ்ம். ஓகேவா? ம். அப்போ 2மே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ம்ஹ்ம். நீ டாக்டர்ல கேட்கிறன்னா, நீ ஓப்பன் ஹார்ட்டோட கேட்கணும். நீ ம். பழைய விஷயத்த நீ வச்சுக்கிட்டு நீ கேட்கும்போது உன்னால கேட்கவே முடியாது. ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் நீங்க ம்ஹ்ம். லிசன் பண்ணணும். சொல்லிட்டு தான் கிரைஸ்ட் ம். அங்க புரிய வைப்பாரு. ஓகேவா? ம்ஹ்ம். ஆனா ம். அவங்களுக்கு புரியவே புரியாது. யாருக்குன்னா ம். பரிசேயர் சதுசேயர்களுக்கு அதான் ம்ஹ்ம். ஹிப்போக்ரைட்ஸ் சொல்றாருல்ல. ம். நீங்களும் ம். மாட்றீங்க, மத்தவங்களையும் விட மாட்றீங்கன்னு சொல்லிட்டு. சோ இதுதான் நேத்திக்கு பாடமா எடுத்தது. அவனுக்கு ஓகே. ம். ம். நம்ம கிளாஸ்ல இருந்தே வேற டாபிக். ம். ம்ஹ்ஹ்ம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரிய வச்சேன். ம்ஹ்ம். நீங்க பெரியாப்பட்டினத்து போல இருக்கணும். நோபல் ஹார்ட். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சொல்றத வந்து ஃபர்ஸ்ட் கேளுங்க. லிசன் பண்ணுங்க. ம். ம். லிசன் பண்ணத ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸாமின் பண்ணுங்க. இது ம். சத்தியத்தின்படி இருக்கா? பைபிள் படி இருக்கா? சொல்ட்டு. ம். கடைசியா அந்த பையன் கேட்ட கேள்வி என்னதுன்னா, நீங்க பைபிள்ல இருந்து மட்டும் தான் சொல்லுவீங்களா? இல்லன்னா வெளியில புக்கெல்லாம் பார்த்து சொல்லுவீங்களா? சொல்லி கேட்டான். ம்ஹ்ம். ம். புக்லாம் இல்லப்பா. நான் இப்ப வரைக்கும் எடுத்ததுல என்ன எடுத்திருந்தோம்? பைபிள்ல ம். இருக்கிற வசனங்கள வச்சு தான் எடுத்திருந்தோம். ஓகேவா? ம். ஆனா சில புக் வந்து சப்போஸ் ம். இயேசு கிறிஸ்துவோட மிராக்கிள்ஸ் பத்தி சொல்லுது. ம். ம். சொல்ட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்கன்னா, அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். அத ம். நம்ம யூஸ் பண்றோம். இந்த ம். மாரி எதெல்லாம் வந்து பைபிளோட ஒத்து போயிருக்கிற புத்தகங்கள் இருக்கோ, அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ம். ஆனா வந்து கட்டுக்கதைகள் நம்ம யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் நான் வந்து பரலோகத்துக்கு போனேன். ம். அங்க நான் என்ன பார்த்ததெல்லாம் நான் ஒரு புக் எழுதியிருக்கேன் சொல்லி எழுதுனாங்கன்னா, அத நான் ஒத்துக்க மாட்டேன். ம். அதே ம். மாரி நரகத்துக்கு போனேன். அங்க நான் ஒரு ம். பார்த்ததெல்லாம் நான் எழுதுறேன்னு சொன்னாங்கன்னா, அது ஒத்துக்க மாட்டேன். ம்ஹ்ம். பைபிள்ல என்ன எழுதியிருக்கோ அது மட்டும் தான் நான் ஒத்துக்க முடியும். இல்ல புதுசா ம். ஒரு என்னதுன்னா ப்ராஃபசி ஒண்ணு சொல்றேன். அத ம். ஏத்துக்கோங்க சொன்னாங்கன்னா, அதெல்லாம் சொல்ல ம்ஹ்ம். முடியாது. பைபிள்ல ம். வெளிப்படுத்தல போட்டிருக்குது அது மட்டும் தான் பார்க்க முடியும். ம்ஹ்ம். சொன்னேன். ம். அந்த லிங்க் வேணா ம்ஹ்ம். அனுப்பிச்சு வைக்கிறேன். வீடியோ ம். அப்லோட் பண்றேன். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அது ஓப்பன் மைண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வர்றவங்க வந்து ஏற்கனவே ஒரு ஆழமான பிடிமானத்தோட வர்றாங்க. அது என்ன ஒண்ணு அவங்களோட மதமா இருக்கலாம். இல்லன்னா அவங்க ஏற்கனவே கத்துக்கிட்ட கற்பனையா இருக்கலாம். நீங்க அத வந்து சேலஞ்ச் பண்ணும்போது, அது முழுக்க முழுக்க அவங்களையே சேலஞ்ச் பண்ற மாரி ஆயிடுது. கரெக்ட். ம்ஹ்ம். அப்ப அதுலருந்து வெளிய வரணும் அப்டின்னா, முதல்ல வந்து அந்த என்ன சொல்றது? அந்த மனசுல வந்து ஆ ஒரு சிறுமை வரணும். நான் ம். அப்படிங்கிற அந்த அந்த பெருமை இல்லாம, சரி ம். எனக்கு புதுசா இப்ப சொல்றாங்க. என்னன்னு கேட்போம் அப்படின்ற ஒரு அந்த மனத்தாட்சி அது வரணும். இருந்தா மட்டும் தானே முதல்ல அது காதுக்குள்ள போகும். காதுக்குள்ள போனா அ தானே அதுக்கப்புறம் அது இருதயத்துக்குள்ள போகும். ம். ம். கரெக்ட் தான். அதனால ம்ஹ்ம். தான் அந்த அதுக்கு தான் எக்ஸாம்பிள் எடுக்க வேண்டியிருந்தது. தாழ்மை ம். வேணும். ம். ம். தாழ்மை இல்லன்னா கரெக்ட். வந்து முடியாது. ம். குழந்தைய போல முடியாது. மாறாவிட்டால் ம். 2 கரெக்ட். பேர் பரிசேயரும் ம்ஹ்ம். இவங்களும் ப்ரே பண்ணும்போது, யாரோட ம்ஹ்ம். இருதயம் வந்து தேவன் ஏத்துக்கொண்டார்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாவியாகிய ம். மனுஷன் தான். ம்ஹ்ம். தலைய ம்ஹ்ம். கூட தலைய மேல தூக்காம வந்து ம்ஹ்ம். தேவனே என் மேல இறங்கும்ன்னு சொல்றாங்க. இன்னொருத்தன் தன் ம்ஹ்ம். பெருமைய பேசிட்டு இருக்கான். எனக்கு இதெல்லாம் ம்ஹ்ம். தெரியும். அவன போல நான் கிடையாது சொல்லிட்டு. ம்ஹ்ம். சோ அந்த கம்பேரிசன்லாம் சொன்னது. ம்ஹ்ம். பார்க்கலாம். அது எப்படி போகுது சொல்லிட்டு. சரிங்க. ம். சரி, சரி. சரிங்க. ஓகே. ம். சரிப்பா. ம்ஹ்ம். ஷேர் பண்ணிடலாமா? ப்ரே பண்ணிடலாம். ம். ம். மகா கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதர நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய வார்த்தைகளுக்கு அனுப்பும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சபை எப்படி இருக்க வேண்டும், அந்த சபையின் அங்கமாக நாங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உம்முடைய வேதத்திலே எங்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கிறீர். சபையின் அங்கமாக, சபையின் அவயங்களாக, கிறிஸ்துவின் அவயங்களாக நாங்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எங்களுடைய
காரியங்களை நாங்கள் மனதிலே ஆழமாக பதித்து விசுவாசத்தின் கடினம் தந்து ஆவியின் கிரியைகளை நாங்கள் செய்து பரலோகவாசிகளாக பூமியிலேயே வாழ கர்த்தர்தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நிறைந்த பரம அமேன் அமேன். ஓகே ஜெபித், பார்க்கலாம். பார்க்கலாம். பாய் பாய். மண்டே பார்க்கலாம். பாய்.